ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. இன்றைக்கு படிக்கிற பதம் வந்து 12 முதல் 17 வரை. 1.15.12 to 17. यत्तेजसाद भगवान् युधि शूलपाणिर् विश्वामितस्य किरीयो अस्त्रम् अदानिजं मे अन्ये अभिचागं ममूनैव कलेवरेण प्राप्तो महेन्द्र भवने महतासनार्थம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அவரது ஆதிக்கத்தினால் தான் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடன் நான் புரிந்த போரில் அவரையும் இமயமலையின் மகளான அவரது மனைவியாரும் என்னால் திருப்திப்படுத்த முடிந்தது. இவ்வாறு என்னிடம் திருப்தியடைந்த அவர்கள், அதாவது சிவபெருமான், அவரது சொந்த ஆயுதத்தையே எனக்கு பரிசாக அளித்தார். பிற தேவர்களும் கூட அவரவர் ஆயுதங்களை எனக்கு பரிசாக அளித்தனர். அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே சர்க்கலோகங்களை என்னால் அடைய முடிந்ததுடன் பாதி உயர்ந்த ஆசனமும் எனக்கு அளிக்கப்பட்டது. சரி, அப்போ வேறு கிரகம் இருக்கிறதா? வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்கிறாங்களா? பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றனவே, இந்த மாதிரி பல்வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்காங்களா? அங்க போக முடியுமா? இந்த வேறு கிரகத்துக்கு போறது இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேறு கிரகத்துக்கு போறதுக்கு காலங்காலமா முயற்சி பண்றாங்க. ரெண்டு வகையா முயற்சி பண்றாங்க வேறு கிரகத்துக்கு போறதுக்கு. இப்ப நம்ம வந்து பூகோளத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பூகோளம், பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில இருந்துகிட்டு வேறு கிரகத்துக்கு போறதுக்கு ரெண்டு விதமா முயற்சி பண்றாங்க. ஒன்று அறிவியல், விஞ்ஞானம் மூலமா போக முயற்சி பண்றாங்க. இன்னொன்னு ஆன்மீகம், ஆன்மீக முறைப்படி போக முயற்சி பண்றாங்க. ஒன்று பௌதிக ரீதியா, இன்னொன்னு ஆன்மீக ரீதியா. பிற கிரகங்களுக்கு, பிற கிரகத்துக்கு போறதுக்கு, வேறு கிரகத்துக்கு போறதுக்கு பௌதிகமான முயற்சியும் நடக்குது, ஆத்மீகமான முயற்சியும் நடக்குது. சரி, பௌதிகமான முயற்சி எப்படி நடக்குது? ஆன்மீக முயற்சி என்ன? இதுல எந்த பாதை வந்து சரியானது? எந்த பாதையில வேறு கிரகத்துக்கு போக முடியும்? வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்காங்களா? இப்ப பூமியில உயிர்வாளிகள் இருக்கிற மாதிரி, இப்ப பூமியில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பூமியில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வேறு கிரகத்துக்கு போக முடியுமா? அந்த வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் எல்லாம் இருக்கிறாங்களா? அங்க போறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு விஞ்ஞான முன்னேற்றம், இன்னொன்னு ஆன்மீக பயிற்சி. ஒரு விஞ்ஞான முன்னேற்றம், ஒரு விஞ்ஞானி தன்னுடைய சொந்த அறிவு, ஒரு விஞ்ஞானி வந்து தன்னுடைய சொந்த அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி வேறு உலகத்துக்கு போக முயற்சி பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு அரசாங்கமும் போட்டி போட்டு செலவு பண்றாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து தங்களுடைய விஞ்ஞானிகளை வேறு கிரகத்துக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு, வேறு கிரகத்துக்கு போறதுக்கு கடினமா முயற்சி பண்றாங்க. குறிப்பா சந்திரன்ல போறது, நிலா, சந்திரன்ல போறதுக்கு, சந்திர மண்டலத்துல போறதுக்கு ஓரொரு நாட்டுக்காரர்களும் பயங்கரமா போட்டி போடுறாங்க. போட்டி போடுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல,
1 கோடி 2 கோடி இல்ல, ₹1 ₹2 இல்ல, 1 கோடி 2 கோடி இல்ல, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாக்கள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாக்களை அதுல முதலீடு பண்றாங்க. அதற்கான எந்திரங்கள், அதற்கான உழைப்பு, நேரம், கடினமா முயற்சி பண்றாங்க. இரவு பகலா, டே நைட் ஷிஃப்ட் பண்ணி இரவு பகலா உழைக்கிறாங்க. வேறு கிரகத்துக்கு போகலாமா, குறிப்பா சந்திர மண்டலத்துக்கு போகலாமா, கடும் முயற்சி பண்றாங்க. இதுல சில வருஷங்களுக்கு முன்னாக சந்திரன்ல அமெரிக்கா கால் பதித்ததுன்னு ஒரு செய்தி வேற கிளப்பி விட்டாங்க. சந்திர மண்டலத்துல அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் முதல் முதல் சந்திரனில் கால் வைத்தார் அப்படின்னு போட்டோ எல்லாம் எடுத்து போட்டார். கல்யாண வீட்டுல போட்டோ பிடிச்சு போடுற மாதிரி போட்டோ எல்லாம் பிடிச்சு போட்டாங்க. சந்திர மண்டலத்துல ஆம்ஸ்ட்ராங் நுழைந்தார். என்ன சொன்னார் நுழைச்சிட்டு? அங்க வெறும் கல்லு மண்ணு தான் இருக்கு, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போட்டோ பிடிச்சு போட்டார். இது ஒரு புறம். இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு பள்ளிக்கூடத்துல பாடமாவே வச்சுட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு, அங்க கல்லு மண்ணு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல, இப்படி எல்லாம் ஒரு தவறான பாடத்தை பள்ளிக்கூடத்துல வச்சுட்டாங்க. நான்லாம் கூட தெரியாம சின்ன வயசுல அதெல்லாம் படிச்சுட்டே வேற, பொய்ய படிச்சிருக்கிறேன், உண்மையை படிக்கவே இல்லை. நீங்க பெரும்பாலும் பள்ளிக்கூட பாட புத்தகங்களை பொய்யான விஷயங்கள் தான் அதிகமா வருது, உண்மையான விஷயங்கள்லாம் போயிடுச்சு. திருட வந்தவங்க, நாட்டை கொள்ளையடிக்க வந்தவங்க, இவங்களுடைய வரலாறு தான் இருக்கு. திப்பு சுல்தான், ஐதர் அலி, அந்த முகமது, கஜினி முகமது, கோரி முகமது, நாட்டை திருட வந்தவங்க ராஜா பேரெல்லாம் இருக்கு. ஆனா நாட்டுக்காக வீர மரணம் எய்திய தலைவர்களுடைய பேரெல்லாம் கிடையாது. குறிப்பா மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரும் மன்னர்கள், சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் அம்பரீஷர், பரதர், ஜனகர், இந்த மாதிரி பெரும் ராஜ ரிஷிகள், இந்த மாதிரி ராஜ ரிஷியோட வரலாறு எல்லாம் மறைச்சிட்டாங்க. பிருத்திவிராஜ் சௌகான், இந்த மாதிரி பெரும் ராஜ ரிஷிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய வரலாறு எல்லாம் மறைச்சிட்டு திருட வந்தவங்க, கொள்ளையடிக்க வந்தவங்க, கொலை பண்ண வந்தவங்க கதையெல்லாம் நீங்க புக்ல வச்சு, இப்ப ஏற்படுற துர்ப்பாக்கியமான பாடத்தை தான் நம்ம குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறேன், வரலாறுங்கிற பேர்ல. இப்ப வரலாறுங்கிற பேர்ல இன்னைக்கு சமுதாயத்துல இன்றைய கல்வி திட்டம் வரலாறுங்கிற பேர்ல நம்முடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டது, நமது உண்மையான வரலாறு அழிக்கப்பட்டது, நமது உண்மையான வரலாறு, நம்முடைய பாரத கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், இதெல்லாம் தூக்கிட்டது. இது வரலாறு எப்படி நடந்துச்சா, வரலாறு இப்படி போச்சு. அறிவியல்ங்கிற பேர்ல மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்கணுமோ அந்த மாதிரிதான் அறிவியல். அறிவியல்ங்கிற பேர்ல மக்களை முட்டாளா வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ ஏன் இந்த அறிவியல் குறையுடையது? இன்னைக்கு இருக்கிற பௌதிக அறிவியல், இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள், என்ன சுவாமி நீங்க எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, விஞ்ஞானிகளை அறிவியல் குறைஞ்சவங்க, அவங்க இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இருக்கு, நீங்க கிளாஸ் கொடுக்கறதே நீங்க லேப்டாப் வச்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த லேப்டாப்பும் விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சாரு, நீங்க கையில வச்சிருக்கிற செல்போனும் விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சாரு, நீங்க வீட்டுல பயன்படுத்துற எல்லா சாதனங்களும், ரெஃப்ரிஜிரேட்டர், கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, ஏசி, காரு, என்னெல்லாம் உபகரணங்கள் இன்னைக்கு பயன்படுத்துறோமோ, வீட்டுக்கு ஹோம் அப்ளைன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனங்கள், இதெல்லாம் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாங்க. அவங்கள போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அறிவுக்கு பிறந்தவங்க, என்ன உங்க வார்த்தையெல்லாம் நியாயமா அது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலாம். நியாயமானதுதானே அது, ஏன்னா நம்ம எல்லாருமே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுதான் பயன்படுத்திட்டோம். ஆனா அதுல என்ன வேடிக்கைன்னா, ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாமலே மக்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கிறாங்க. கிரைண்டர் இல்லாம இட்லி தோசை சாப்பிடல, மிக்சி இல்லாம நமக்கு சாம்பாருக்கு அரைக்கல, குழம்புக்கு அரைக்கல, கிரைண்டர் இல்லாம அரைக்கல, மிக்சி இல்லாம அரைக்கல, ரெஃப்ரிஜிரேட்டர் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீணா போனோம். ஃப்ரிட்ஜ் வரலைன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தோம். ஃப்ரிட்ஜ் வரலைன்னா நம்ம ஆரோக்கியமா தான் இருந்திருப்போம். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்ததுனாலதான் போன வருஷம் பண்ண சாம்பார் இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கு. இட்லி தோசை எல்லாத்தையும் உள்ள வச்சு, அது இன்னைக்கு எந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா,
பெரிய பெரிய மால்ல, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வரை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான். காய்கறி, அப்புறம் சப்பாத்தி ரெடிமேடா பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கான். கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவாங்க போல இருக்கு. அதனால தூங்கும் போது கால் ஆட்டிட்டே தூங்கணும், இல்ல நம்மளே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு. ஸோ இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாம நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாப்பிட்டுருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வச்சு. இந்த தயிர்னு ஒரு பொருள் பயன்படுத்துறோம் இல்லையா, இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, சத்சங்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏதோ பாகவதம் பேச வருவாரு பார்த்தா இவர் தயிர் பாலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காது. வாழ்க்கையில உண்மையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடவே கூடாது. தயிர் வந்து அப்பப்பைக்கு நம்ம உர ஊத்தி சாப்பிடணும். ஏன்னா தயிர்ல வந்து நல்ல பாக்டீரியா இருக்கு. நல்ல பாக்டீரியா இருக்கிற தயிரை வந்து அப்பயே சாப்பிடணும். நம்ம அந்த தயிரை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவோம், அது ஒரு வாரமா கிடக்கும். அந்த பாக்டீரியா செத்து போய் இந்த பழைய பாக்டீரியா தான் சாப்பிடும். அப்ப தயிர் உடம்புக்கு அடுதல். அப்போ எந்த விஷயமானாலும் ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துற எல்லா பொருளுமே உடம்புக்கு ஆபத்தானது. ரெஃப்ரிஜிரேட்டர் ஆபத்து தான். முதல்ல அது தூக்கி வெளியில போட்டோம்னா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கு. வீட்டுல இருந்து ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர்கிட்டயே போக வேண்டாம். டாக்டர்கிட்டயே போக வேண்டாம். So இந்த மாதிரி விஞ்ஞான முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம் அழகானதா ஆபத்தானதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் இன்னைக்கு. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்களை வச்சு ஒரு பட்டிமன்றமே நடத்திடலாம். விஞ்ஞான முன்னேற்றம் அழகானதா ஆபத்தானதா? அழகு என்னைக்குமே ஆபத்தானதுதான். விஞ்ஞான முன்னேற்றம் ஆபத்தானதுதான். என்ன ஆயிடுச்சு பாருங்க, சுவாசிக்கிற காற்று வர சுத்தமா இல்லை. ஏதோ கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் பரவாயில்ல. சென்னை, டெல்லி, பெங்களூரு இங்கெல்லாம் போனோம், சுவாசிக்கிற காத்து பூரா விஷம்தான். நீங்க விஞ்ஞான முன்னேற்றம் ஆயிடுச்சு, சுத்தமான காத்து கூட சுவாசிக்க முடியல. அதுல டெல்லியில பூத் எல்லாம் வேற வச்சுக்கிறாங்க. டெல்லியில வந்து யாருக்கா சுத்தமான காத்து வேணும்னா அந்த பூத்துக்குள்ள போய் காயின் போட்டா சுத்தமான காத்து வரும், அதை சுவாசிச்சு வெளியே வந்துக்கலாம். அது காத்து கூட காசு கொடுத்து வாங்குற காலம் ஆகி போச்சு. இயற்கையா சுத்தமான காத்தை நாசமாக்கிட்டு காசு கொடுத்து காத்து காத்து வாங்கி. அப்புறம் இயற்கையா வந்து நம்ம தாவரங்கள்லாம் இருக்கு வீட்டுல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு 80 கிட்டு, நான் 80களில் பிறந்த குழந்தை. இப்போ நான் குழந்தை தான் உங்களுக்கு எல்லாம். ஸோ 80ல பிறந்த குழந்தை. நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அரை ட்ரௌசர் போட்டு ஸ்கூலுக்கு போவேன். அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் சில வீடுகள்ல மாங்காய் மரம் இருக்கும், சில வீடுகள்ல வந்து அஹ், மாதுளை, கொய்யா, இந்த மாதிரி கொய்யா மரம், மாதுளை மரம், நெல்லி மரம் இதெல்லாம் இருக்கும். எங்களுக்கு என்ன வேலை, கல்லை விட்டு அடிச்சு சாப்பிட்றதா வேலை. இன்னைக்கு பார்த்தா வீடு கட்டுறாங்க, மரத்தையே காணும். என்ன நினைக்கிறான், இந்த மரம் இருக்கிற இடத்த ஏன் சும்மா விடணும், அதை வெட்டி ஒரு 10க்கு 10 ரூம் கட்டின ஒரு வாடகை ஆகுமே. அஹ், இயற்கையை பூரா நாசம் செஞ்சு நிழலும் கிடையாது, சுத்தமான காற்றும் கிடையாது. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வீட்டுல உள்ள மரத்தை பூரா வெட்டிடுறான், மரமே வைக்கிறது இல்ல. ரோட்லயும் மரம் வைக்கிறது இல்ல. ஆனா காரை கொண்டு போய் மட்டும் நிழல்ல நிறுத்தணும். காரை நிழல்ல நிறுத்தணும், பைக் நிழல்ல நிறுத்தணும். பைக் நிறுத்துறதுக்கு நிழல் வேணும், காரு நிறுத்துறதுக்கு நிழல் வேணும். ஆனா மரம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா மரம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, காரு வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அப்போ மரம் வைக்கிறதுக்கு வீட்டுல இடம் இல்லையா, மனசுல இடம் இல்லையா? மனசுலதான் இடம் இல்ல, வீட்டுல இடம் இருக்குது. வீட்டுல வச்ச மரம் வச்சா அந்த மரத்தினால சுத்தமான காற்று கிடைக்குது, வண்டிக்கு நிழலும் ஆகுது. கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து காத்து வாங்கலாம், நாம ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது என்ன பண்றது, இயற்கையா காத்தை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள ஏசி போட்டு வெளியே வர மாட்டேன். அந்த ஏசி காற்று உடம்புக்கு ஆரோக்கியமே இல்லை. ஏசி காத்து வந்து உடம்புக்கு கெடுதல் தான். அப்ப விஞ்ஞான முன்னேற்றம் பெரும்பாலும் பார்த்தோம்னா கெடுதல் தான் பண்ணிருக்கு. நல்லதுங்கிற பேர்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஓ எல்லாம் வெரி குட் வெரி குட், வெயில் காலம் வந்துருச்சு, ரொம்ப நல்லதா போச்சு ஏசி போட்டேன் வீட்டுல, அப்படின்னு நம்ம பெருமையா நினைச்சுக்கலாம். ஆனா முட்டாள்கள் நம்ம. ஏன்னா இயற்கையா வெயில் காலத்துல வெயிலே தெரியாம வாழும் இல்லையா. 80 90கள்ல ரோட்ல நடந்து போனா ரெண்டு பக்கம் மரம் வந்து அப்படி கொடை மாறி இருக்கும். எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. பங்கஜ மாதாஜி எல்லாம் பார்த்திருப்பாங்க, வயசானவங்க அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. ரெண்டு பக்கம் மரம் நட்டு, இந்த புங்க மரம், புளிய மரம் ரெண்டு வளர்ந்து அப்படி கொடை மாதிரி இருக்கும். நிழல் அப்படி நிழல் இருக்கும். அங்க நேரம் கொஞ்ச நேரம் உட்காரலாம், வழியில நின்று சாப்பிடலாம், அங்கேயே படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இன்னைக்கு ஹைவேல போங்க, வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் நீங்க வெளியில இறங்கி நிக்க முடியாது. 2 நிமிஷம் வெளியில நிக்க முடியாது.
அப்படியே ஊரே கொளுத்தி எரியுது, தீப்பத்தி எரியற மாதிரி. ஊரே வந்து தீப்பத்தி எரியுது. இப்போ விஞ்ஞான முன்னேற்றம் எப்படி வளர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விஞ்ஞான முன்னேற்றம் எப்படி வளர்ந்துருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். முன்னெல்லாம் எப்படின்னா, ரோட்டு ஓரமா மரம் வச்சிருந்தாங்க. பாத்தீங்களா? லட்சுமி மாதாஜி பார்த்திருக்காங்க. முன்னெல்லாம் ரோட்டு ஓரமா மரம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மரத்துக்கு தண்ணியே விட வேண்டாம். ரோட்டு ஓரமா மரம் இருந்தது இல்லையா? அந்த மரம் என்ன பண்ணும், மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சுக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன புத்திசாலிகள் பண்ணிட்டாங்க, ரோட்டு ஓரமா மரத்தை எல்லாம் வெட்டி ரோடு அகலப்படுத்திட்டான். நடுவுல செடியை வச்சுட்டு லாரியில வந்து தண்ணி விட்டுருக்கான். நடுவுல செடியை வச்சுக்கிட்டு லாரியில கொண்டு வந்து தண்ணி விட்டுருக்கு. எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் பாருங்க. அதி புத்திசாலிகள் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ரோட்டுக்கு நடுவுல மரம் வச்சுட்டு லாரியில கொண்டு வந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்ல மக்கள் பண்ற அட்டூழியங்கள்லாம் என்ன பண்றாங்க. முன்னெல்லாம் வந்து இவ்வளவு கரண்ட் பிரச்சனை கிடையாது. கரண்டே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி கரண்டே இல்லாம வாழ்ந்துருக்கிறாங்க. கரண்டே தேவையில்லை. ஏன் தேவையில்லை? 8 மணிக்கு மேல வீட்டுல இருந்து வெளியில போக மாட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணி தூங்கிடும். அது இந்த சின்ன திரி விளக்கு தான் எரியும். அதுக்கு அந்த விளக்குக்கே வந்து இந்த எள் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க. எள் எண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சது. ஏன் தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய்ன்னு பேரு, கடலை எண்ணெய்க்கு கடலை எண்ணெய்ன்னு பேரு, தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய்ன்னு பேரு. ஏன் எள்ளெண்ணெய்க்கு மட்டும் நல்லெண்ணெய்ன்னு பேரு? அது நமக்கு நல்லது பண்ணக்கூடியது. அந்த ஒளி, அந்த விளக்கின் ஒளி, அந்த எள்ளு எண்ணெயில ஊத்துற அந்த நல்லெண்ணெயில அந்த எண்ணெயை காற்ற சுவாசிச்சாலும், அந்த வெளிச்சத்துக்கு கீழே இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியம், கண்ணுக்கு ஆரோக்கியம், எல்லாமே அதெல்லாம் நல்லெண்ணெய் நல்லதான் பண்ணும் அந்த எண்ணெய். இன்னைக்கு வந்து கோல்டு வின்னர் ஒரு பாக்கெட் ஆயில் விற்கிறாங்க. அது சன்ஃபிளவர் ஆயில்னு சொல்றாங்க. சன்ஃபிளவரே நான் பார்க்கல எங்கேயுமே. இந்தியால எனக்கு தெரிஞ்சு நானும் பல இடங்களில் டிராவல் பண்ணிட்டேன். சன்ஃபிளவர் பிளான்டே கிடையாது. சன்ஃபிளவர் பிளான்டேல ஆயில் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். சன்ஃபிளவர் பிளான்டே இல்லை. சூரியகாந்தி பூவுடைய தோட்டமே இல்லை. நீங்க யாரா பார்த்திருந்தா எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. பிரபு, எங்க ஊர் பக்கத்துல பார்த்திருக்கேன், தோட்டம் பூரா எங்க சூரியகாந்தி பூவா போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி யாரா பார்த்திருந்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. எங்க ஊர் பக்கத்துல கிராமத்துல தோட்டம் பூரா சூரியகாந்தி தான் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எங்க சூரியகாந்தி எண்ணெய் எங்க இருந்து வந்தது? சூரியகாந்தி பூவே காணோம். ஆனா எண்ணெய் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப என்னது அது? அவ்வளவு விஷம். அது என்ன மாதிரி இருக்காது, பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும். இங்க எவ்வளவு பேர் இங்க சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு தெரியாது, பாவம். அது என்ன மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் நம்ம சாப்பிடுறோம். அதெல்லாம் 35 வயசு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருது. பாதி பேர் போயே செஞ்சிடறாங்க, பாவம். சோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். பாத்தீங்களா? இங்க சன்ஃபிளவர் பிளான்ட் பாத்திருக்காங்களோ நம்ம தெரியலையே. ஐ ஹவ் சீன். ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களை பாத்தீங்களா? சன்ஃபிளவர் பிளான்ட் பாத்திருக்கீங்களா? எதை பாத்தீங்க? சூரியகாந்தி தோட்டத்தை பாத்திருக்கீங்களா? எப்ப பாத்திருக்கீங்க? 2000க்கு அப்புறம் பாத்தீங்களா, இல்ல 1960 50 பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். அப்புறம் சூரியகாந்தி நார்த் இந்தியா அண்ட் வைட்லி க்ரோன் இன் கிரீன் ஹவுசஸ். வட இந்தியால, வட இந்தியா இன்னைக்கு எல்லாம் போச்சு. வட இந்தியாலும் இன்னும் அவ்வளவு கிடையாது இப்பெல்லாம். இப்ப எங்க பார்த்தாலும் ரசாயன கெமிக்கல் தான். சன்ஃபிளவர் பிளான்ட் பை ஸ்கூல் டேஸ். ஸ்கூல் காலத்துல அப்ப மாதாஜி, பங்கஜ மாதாஜி ஸ்கூல் காலத்துல பாத்திருக்காங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி. அது கூட 1 2 தான் இருந்தது. இன்னைக்கு எங்க சன்ஃபிளவர் ஆயில், பிளான்டே இல்ல ஆயில் வருது. எல்லாம் வந்து ரசாயனம் தான். இப்படி விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்ல நம்ம என்னெல்லாம் இழந்துட்டோம்? ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான காத்து. எந்த நாட் எம்என்சிஸ் ஹேவ் கான்ட்ராக்ட் ஃபார் ஃபார்மிங். கோயிங் டு ஊட்டி. ஊட்டி வர வழியில ஏதோ 1 2 இடத்துல இருக்கு. அது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு போல இருக்கு. அது இருக்குது. அது எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. கெமிக்கல் எல்லாம் ஊத்தி வளர்க்குறாங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. சரி, ஏதோ 1 2 இடத்துல இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இம்போர்ட்டட், சிலர் இம்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க.
ஆனா பாட்டுல மட்டும், சினிமா பாட்டுல மட்டும் பாடிட்டாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் நாட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். இது சினிமா பாட்டுல மட்டும்தான் இருக்கு. அந்த பாட்டை பாடினவங்களும் நடைமுறை பண்ணல, மக்களும் செய்யல, அரசாங்கமும் செய்யல. பாட்டு மட்டும் இருக்கு இன்னும் காலகாலமா. சரி, அது வேற சப்ஜெக்ட், நமக்கு வேண்டாம். சோ எனிவே, இப்ப என்னன்னாலும், இப்போ இப்ப ஏன் இவ்வளவு நேரம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா, ஒரு எனக்கு வந்து ஒரு விளையாட்டா ஒரு எண்ணம் தோணுச்சு. அருக்குவல்லி நியர் விசாக். ஓ, விசாக் பக்கத்துல. ஆக்சுவலி விசாக் இஸ் நைஸ் சிட்டி. ஆனா அங்கேயும் கூட நிறைய சிட்டியோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நான் ரீசெண்டா விசாக் போயிருந்தேன். அங்க ஊர் ரொம்ப நல்லா இருந்தது. மலை ஒரு பக்கம், மலை ஒரு பக்கம் கடல். மலைக்கும் கடலுக்கும் நடுவுல அந்த சிட்டி டெவலப் ஆயிருக்கு. ஆனா எவ்வளவு அக்ரிகல்ச்சர் பண்றாங்கன்னு தெரியாது. நான் ஃபுல்லா ஊருக்குள்ள எல்லாம் போய் சுத்தி பார்க்கல. பட் அங்கேயும் சிட்டியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கதான் செய்யும். எங்க வந்து பேரளவான நவீன நாகரிகம் வளருதோ அந்த நகரம் நரகமாக மாறிவிடும். எந்த ஊர் வந்து சோகால்டு மெட்டீரியல் சிவிலைசேஷன், பேரளவான பௌதீக நாகரிகம் அல்லது அசுர நாகரிகம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள், கசாப்பு கூடங்கள், ஸ்லாட்டர் ஹவுஸ், கசாப்பு கூடம், தொழிற்சாலை, இதெல்லாம் அதிகமாக அதிகமாக, மோட்டார் வாகனங்கள், இதெல்லாம் அதிகமாக அதிகமாக அந்த நகரம், அந்த ஒரு எழுத்து மாறி நகரம் என்பது நரகமாக மாறிவிடும். அதான் உண்மை. இப்பதானே மார்ச் வந்திருக்கு, இனிதான் இருக்கு. இவ்வளவு நாள், கொஞ்ச நாள் அப்படியே குளிர் எல்லாம் வச்சு அப்படியே சந்தோஷமா இருந்தோம். இனி ஆரம்பிச்சிடும். பங்குனில இருந்து அவ்வளவுதான். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அது போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து மே மாசம் மட்டும்தான் வெயில் அடிச்சுது. நான் முன்னே சொன்ன மாதிரி நான் 80 கிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயில்னா எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல முன்னெல்லாம் வெயில்னு சொன்னா மே மாசம் இருக்கும், அது கூட தெரியாது. சாயந்தரமானாலும் பகல் ஏதோ வெயில் அடிக்கும், அவ்வளவுதான். சாயந்தரமான ஒண்ணும் தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து மே எல்லாம் கடந்தாச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அது செப்டம்பர் வரைக்கும் போகுது அந்த வெயில். வெயிலும் நம்மள விடுற மாதிரி இல்ல, நாமளும் வெயில விடுற மாதிரி இல்ல. சரி, அதுக்கான காரணத்தை பின்னாடி பார்ப்போம். சோ இப்படி இந்த என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கலியுகத்துல இதெல்லாம் நடக்குது. இது என்ன வேடிக்கை, என்ன என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏன் விஞ்ஞானிகள் வேறு கிரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க? இதுதான் காரணம். என்ன காரணம்? இந்த பூமியை நாசம் பண்ணிட்டோமா, இன்னைக்கு வாழவே முடியாதுன்னு ஆகி போச்சா, அப்ப என்ன பண்ணலாம்? வேறு கிரகத்துக்கு போயிடலாம். அதான் reason. இந்த பூமியில வாழவே முடியாது, நாசமாக்கியாச்சு. மண்ணுக்கு வந்து நிலம், விவசாய நிலத்தை எல்லாம் அழிச்சு மண்ணை மலடாக்கியாச்சு. மண்ணை வந்து மலடாக்கியாச்சு, விவசாய நிலம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. சோ பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப நடக்குதுங்க. என் மண்ணை பூரா மலடாக்கிட்டாங்க, விவசாய நிலமெல்லாம் அழிச்சு போயாச்சு. அதுக்கப்புறம் சுத்தமான காற்று கிடையாது. எந்த நாட்டுல புனித நதிகள்லாம் ஓடிச்சோ, எந்த நாட்டுல புனித நதிகள்லாம் ஓடிச்சோ அந்த நாட்டுல தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, இந்த மாதிரி புனித நதிகள் ஓடக்கூடிய நாட்டுல தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க நம்ம வாழ்றதுக்கே லாய்க்கில்லைன்னு இயற்கையை வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழாம இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து இங்க வாழ்றதுக்கே லாய்க்கல. அப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? சரி, இந்த உலகத்துல வாழ முடியாதா, சரி வேறு கிரகத்துக்கு போக முயற்சிப்பாங்க அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா வேறு கிரகத்துக்கு இந்த உடலோட போக முடியாது. காரணம் என்னன்னா, இப்போ மனிதன் ஜீவாத்மாக்களை நமக்கு 4 குறைபாடுகள். புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றுக்காரங்க, அறியாமல். புலன்கள் குறைபாடுடையது, தவறு செய்யறவங்க,
ஏமாற்றுக்காரங்க, அறியாமை. ரைட். ஸோ அதனால ஒரு புலன்கள் குறைபாடோட ஒரு விஞ்ஞானி ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சா அந்த எந்திரத்தை வச்சுக்கொண்டு எப்படி அவர் வேறு கிரகத்துக்கு போவாரு? இதுதான் புரோபார் கேட்டார். புரோபாட கேள்வி என்னன்னா, விஞ்ஞானிகளுக்கு புலன்கள் குறைபாடு, புலன்கால் குறைபாடுள்ள ஒரு விஞ்ஞானி ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சாருன்னா அந்த எந்திரத்தை வச்சுட்டு எப்படி வேற உலகத்துக்கு எப்படி போக முடியும்? அந்த எந்திரமும் குறைபாடு உடையதுதான். அதனால இவங்க நிலாவுக்கு போறதெல்லாம் சும்மா ஒரு ஏமாத்து வேலை தான், அவங்க போகவே இல்லைங்க, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு புரோபா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த உயர்ந்த கிரகத்துக்கு போறதுக்கு இந்த எந்திரங்களை கொண்டோ இந்த மனித முயற்சி வைத்துக் கொண்டோ இல்ல மனித மூளையை வச்சுக்கொண்டோ பௌதிகமாலாம் போக முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஆன்மீகமான விஷயங்களை பயிற்சி பண்ணணும். ஆன்மீகமான விஷயங்களை பயிற்சி பண்ணணும் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? இதை தெரிஞ்சுக்கிறாங்க. யாரு? ஞானிகள், யோகிகள். இவங்க என்ன பண்றாங்க? இந்த உடலோட என்னால வேறு கிரகத்துக்கு போக முடியாது அப்படின்னா இந்த உடலை விட்டு நான் வேறு ஆன்மா பிரயாணம் பண்ணும். ஆன்மா என்ன பண்ணணும்? இந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு போகும். அதுக்காக என்ன பண்றது? அதுக்காக சில புண்ணிய கர்மாக்கள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில புண்ணிய கர்மாக்களை செய்யும் போது அந்த புண்ணிய கர்மாக்குடைய பலனால அந்த ஆன்மா வேறு கிரகத்துக்கு போகும். புண்ணிய கர்மாக்குடைய பலன் இருந்தா அந்த ஆன்மா வேறு கிரகத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் யோகிகள் தன் யோக சித்தியில, யோகத்துல தபத்துல பக்குவமாகும் போது அவங்க வேறு கிரகத்துக்கு போகலாம். இங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா நிறைய உதாரணம் இருக்கு. நாரத முனிவர் அதே உடலோட 3 உலகத்துக்கும் போறாரு. நாரத முனிக்கு திரிலோக சஞ்சாரின்னு பேர். திரிலோக சஞ்சாரினா அந்த உடலை வச்சுக்கிட்டே அவர் 3 உலகத்துக்கு பிரயாணம் செய்யறாரு. நாரத முனி என்ன பண்றாரு? அந்த உடலை வச்சுக்கிட்டே அவர் 3 உலகத்துக்கு போறாரு. இப்ப இங்க படிச்சோம் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன பண்றாரு? ஓகே. சோ அர்ஜுனன் என்ன பண்றாரு? இதே உடலோட அர்ஜுனன் அதே உடலோட மேல உலகத்துக்கு போயிருக்காரு, தேவலோகத்துக்கு போயிருக்காரு. அதுக்கான இந்த ஸ்லோகம் தான் அது சொல்லுது. என்ன சொல்றாங்க அர்ஜுனன்? அது மட்டுமின்றி இந்த உடலுடனேயே இந்த உடலுடனேயே அதே உடல்ல சொர்க்கலோகங்களுக்கு என்னால் போக முடிந்தது. அது மட்டும் இல்ல, இந்திரனுக்கு நிகரான ஆசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்திரனுக்கு நிகரான ஆசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா ஆத்மீக முயற்சிங்கிறது இதுல 2 விஷயம் இருக்கு. அதாவது மேல் உலகத்துக்கு போறது, மேல் உலகத்துக்கு போறதுல ஆன்மீகத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒருத்தருடைய தவ வலிமையினால கடினமா தவம் செஞ்சு மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்ட பலன், இந்த யாகம் செஞ்சு இந்த தவம் பண்ணி இந்த விரதம் இருந்தா இந்த தேவதையை திருப்திப்படுத்தி அந்த உலகத்துக்கு போகலாம். நிறைய புண்ணிய கர்மாக்களை செஞ்சா சொர்க்க லோகத்துக்கு போகலாம். இந்த மாதிரி பல்வேறு யாகங்கள், தவங்கள், விரதங்கள்ல இருந்து உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம். அதுக்கு கடினமா முயற்சி பண்ணணும், சாத்வீகமான குணத்தில் இருக்கணும், பல்வேறு விஷயங்களை தப வாழ்க்கை வாழணும். தப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த யோகத்துல பக்குவமான அந்த யோகி தான் விரும்பிய கிரகத்தை அடையலாம் அந்த யோக சித்தியில பக்குவமாகும் போது. சோ அப்போ 2 வழி இருக்கு ஆன்மீகத்துல. ஒன்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்ட பகுதிகள், பலநோக்கு கர்மங்கள், பல்வேறு யாகங்கள், தானங்கள், தபங்கள், விரதங்கள் இருந்து உயர் கிரகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு அடையலாம். இன்னொன்று தன் தபோ வலிமை மூலமா அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, ஒஜிதா, பிரார்காமி, அஷ்டமா சித்தி, இந்த அஷ்டமா சித்திகளை பண்றது மூலமா அவங்க உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம். இது 2. ஆனா பிரச்சனை என்னன்னா, உயர்ந்த கிரகத்துல போனாலும் நமக்கு மரணம் உண்டு, மீண்டும் இங்க வந்துருவோம். காரணம் இது ஒரு புண்ணிய கர்மம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பங்கஜ மாதாஜி ஒரு 5 கோடி ரூபாய் பேங்க்ல வச்சிருக்காங்க. 5 கோடி ரூபாய், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 5 கோடி ரூபாய் அவங்க பேங்க்ல வச்சிருக்காங்க. அப்போ அடிக்கடி அந்த பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் எடுத்து செலவு பண்ண முடியும். பணம் தீர்ந்து போச்சு, திரும்பி போட்டதான். அதே மாதிரிதான் புண்ணிய கர்மாக்கள் இருக்கிற வரைக்கும் மேல் உலகத்துக்கு போகலாம், வரலாம். புண்ணிய கர்மா தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. சோ இது ஒண்ணு. இன்னொன்னு தன் தப வலிமை மூலமா போகலாம். தன் தப வலிமை மூலமா மனதை புலன்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம். அப்டு பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். ஒருத்தர் புண்ணிய கர்மாக்கள் செய்யறதுனாலையும் தவங்களை விரதங்களை அனுஷ்டிக்கிறதுனாலையும் அப்டு பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம்.
ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்ம ந வித்யதே. இந்த உலகத்துல சின்ன ஒரு எறும்பு முதல் சின்ன இந்த இந்த உலகத்துல இந்த மனித வாழ்க்கையில இருந்து மனித சாரி இந்த உலகத்துல ஒரு கீழ்நிலையான கிரகத்துல இருந்து மேல் கிரகத்து வரைக்கும் ஒருத்தர் டிராவல் பண்ணும், பிரயாணம் பண்ணும். ஆனா எங்க போனாலும் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பு இறப்பு உண்டு. புனர்ஜென்ம நாவித்தியதே. எப்போ? மாமு பேச்சத்து கௌந்தேயா, என்னுடைய உலகை யார் அடையறாங்களோ, எனது உலகை யார் அடையறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அப்போ புத்திசாலித்தனம் என்னன்னா, எங்க போனா துன்பமே இல்லையோ அந்த இடத்துல தான் வைகுந்தம் பேர். வைகுந்தா அப்படின்னா துன்பமே இல்லாத இடம். எங்க போனா துன்பம் இல்லையோ, எங்க போனா மீண்டும் திரும்ப வரமாட்டோமோ, எங்க போனா அஹ், பிறப்பு இறப்பு முதுமை நோய் கிடையாதோ, எங்க போனா நித்தியமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்குமோ அதுதான் பகவானுடைய ஆன்மீக உலகம். நதத் பாசிரே சூரியோ சாங்கு நபாவுகா எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, என்னுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்துட்டா திரும்பி இங்க வர வேண்டியது. அங்க ஒருத்தர் வந்துட்டா திரும்பி இங்க வர வேண்டியது. ரைட்? அப்போ திரும்பி பகவான் அதுதான் நிச்சயமானது. ஆனா இது தெரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க நிறைய பேரு? வேறு கிரகத்துக்கு போற முயற்சி பண்றாங்க. வேறு கிரகத்துக்கு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுதான் தப்பு. அங்கதான் பிரச்சனை. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ஜுனன் எப்படி போக முடிஞ்சதுன்னா, அர்ஜுனன் தபோ வலிமையினால போகல, புண்ணிய கர்மா பண்ணி போகல, சொந்த முயற்சியில போகல. வேறுமனே கிருஷ்ணருடைய கருணை, பகவானுடைய கருணை இருந்ததுனால, கிருஷ்ணாவுடைய கருணை இருந்ததுனால அர்ஜுனன் அதே உடலோட, அந்த மனித உடலோடையே தேவலோகத்துக்கு போக முடிஞ்சது. அங்க தேவர் லோகத்துல தேவேந்திரன் இந்திரனுக்கு சமமா ஒரு அரியாசனத்துல உட்கார முடிஞ்சதுன்னா அது முழுக்க முழுக்க பகவானுடைய கருணை. அப்ப பகவானுடைய கருணை ஒருத்தருக்கு இருக்குமானால் அவரால் என்ன அடைய முடியாது? தேவலோக பதவி அடைய முடியும், தேவருக்கு சரிசமம் இருக்க முடியும், தேவருடைய அதீத சக்தி பெற்றவங்களா இருக்கும். இந்த பூலோகத்துல நிறைய மன்னர்கள் போய் தேவர்களுக்காக சண்டை போட்டிருக்காங்க. தேவலோகத்துல போய் அதே உடலோட தேவலோகத்துல போய் தேவர்களுக்காக அசுரர்கள் கூட சண்டை போட்டிருக்காங்க நிறைய மன்னர்கள். கத்வாங்க மகாராஜா, முசுகுந்த மகாராஜா, ஒரு ஜனகர், ஜனகருடைய முன்னோர்கள், நிறைய உதாரணம் பார்க்கணும். அதனால தேவலோகத்துக்கு ஏற்றம் பெறது, மேல் உலகத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கேயும் துன்பம் வரும். அங்கேயும் என்ன ஆயிரும்? சொர்க்கத்துக்கு போனா அங்கேயும் போட்டி, பொறாமை, நிம்மதி இல்லை. அப்புறம் அசுரர்களுடைய தொல்லை. யாராவது வருவான், இரண்யாக்ஷன், எண்ணெய் கசிபு, ராவண, கும்பகர்ணன் யாராவது வரும். அப்போ தேவலோகத்துல போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தனம், பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் ஒருத்தர் பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியாது. ஏன்னா ஆயுள் காலம் வேணா நீண்ட ஆயுள் காலம் இருக்கு. பிரம்மாவுடைய ஆயுள் காலம் ரொம்ப வினோதமானது. 4 யுகத்தை கூட்டி, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகத்தை கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு பகல். திரும்பி 1000 யுகத்தை கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு இரவு. அந்த மாதிரி பிரம்மா 365 நாள் ஒரு வருஷம், அப்படி 100 வருஷம். ஆனா பிரம்மாவுடைய நாள் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதான் எண்ணெய் கசிபு சொன்னார் பிரம்மாட்ட, எனக்கு சாகா வரக்கூடாது. இப்ப பிரம்மா சொன்னார், நானே ஒரு நாள் செத்து போயிடுவேன், எனக்கே மரணம் உண்டு, நான் எப்படி உனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை தான். அப்போ இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பு இறப்புங்கிற துன்பத்திலிருந்து நம்ம விடுபட முடியாது. பகவானுடைய உலகத்துக்கு போகணும். அப்போ அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் இந்த பூமியில இருந்த போது அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைஞ்சதுனால அவங்க சிவபெருமானுக்கு நிகரா அவரோட சண்டை போட முடிஞ்சது, சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பெற முடிஞ்சது, அவர் அதே உடலோட தேவலோகத்துக்கு போக முடிஞ்சது. அதுதான் பியூட்டி. இப்ப அதுதான் அர்ஜுனன் நினைவுபடுத்திக்கிறார். இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் விட்டு மறைஞ்சிட்டார். கிருஷ்ணா அர்ஜுனன் விட்டு பிரிஞ்சிட்டதுனால அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பிரிவுல என்ன பண்றாரு? அவருக்கு எப்படியெல்லாம் தனக்கு உதவி பண்ணாருங்கிறத நினைச்சு பாக்குறாரு. ரைட்? ஸ்லோகம் தத்ரேவ மே விகரதோ புஜதண்டயுக்மம் காண்டீபலக்ஷணமராதிவதாய தேவः சேந்திராசீதாயத் அனுபாவிதம் ஆஜமீட தேனாகமத்யமுஷித புருஷேன பூம்னா. சொல்றாரு, சர்க்கலோகங்களில் சில நாட்கள் நான் விருந்தாளியாக தங்கியிருந்த பொழுது நிவாத கவச்சன் என்ற அசுரனை கொள்வதற்காக இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் காண்டிப வில்லை ஏந்தி என் கரங்களில் தஞ்சம் புகுந்தனர். அரசே, ஓ அஜமீத குலத்தை சார்ந்தவரே,
யாருடைய தூண்டுதலால் நான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தேனோ அந்த பரமபுருஷர் பகவான் இப்பொழுது நான் இழந்து விட்டேனே. பாத்தீங்களா? அர்ஜுனன் தேவலோகத்துக்கு மட்டும் போகல. அங்க போனா அந்த அசுரன் வந்துட்டான், நிவாத கவச்சன். அந்த நிவாத கவச்சன் அசுரனை வெல்ல முடியாத தேவர்கள் காண்டிபதாரியான அர்ஜுனனை சரணடைச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, பகவானுடைய ஒரு தூய பக்தர். தேவர்களும் பக்தர்கள் தான், ஆனா அர்ஜுனன் மாதிரி தூய பக்தர் இல்ல. சோ தேவர்களுக்கு பிரச்சனைனா பகவான்கிட்ட வருவாங்க. இப்ப அர்ஜுனன் இங்க இருக்கிறதுனால தேவர்கள் அர்ஜுனனை சரணடைஞ்சாங்க. அர்ஜுனா, இது எப்படி அந்த அசுரனை நீங்க வதம் பண்ணி எங்களை காப்பாத்துங்க. சோ இது யாரால நடந்தது? எனக்கு எப்படி அப்பயே சக்தி, தேவர்களுக்கு இல்லாத சக்தி எனக்கு எங்கிருந்து வந்தது? இந்திராதி தேவர்களால வெல்ல முடியாத நிவாத கவச்சனை என்னால எப்படி வெல்ல முடிஞ்சது? அது முழுக்க முழுக்க அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணை அப்படிங்கிற அர்ஜுனன் புரிஞ்சுங்க. யத்பாந்தவ குருபலாப்திம் அனந்த பாரம் ஏகோ ரதேன தத்ரோகம் அதீரிய சத்வம் பிரத்யாகிருதம் பகுதனம் சமயா பரேஷாம் தேஜ தேஜாஸ்வதம் மணிமயம் சகிருதம் சிரோப்ய. கௌரவர்களின் படைபலம் வெல்ல முடியாத பல சூழ்நிலைகளை கொண்ட ஒரு சமுத்திரத்தை போல காட்சியளித்தது. எனவே அது கடக்க முடியாததாகும். ஆனால் அவரது நட்பினால் ரதத்தில் அமர்ந்திருந்த என்னால் அதை கடக்க முடிந்தது. மேலும் அவரது கருணையால் தான் என்னால் பசுக்களையும் திரும்ப பெற முடிந்தது. தவிரவும் ஒளியின் பிறப்பிடமாக விளங்கிய ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரசரின் பல கீடங்களை அவரிடமிருந்து என்னால் பறிக்க முடிந்ததுக்கும் அவரது கருணை மட்டுமே காரணமாகும். இதுதான் ஒரு பக்தனுக்கும் பக்தர் அல்லாதவர்கள் வித்தியாசம். பக்தி இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? என் சொந்த முயற்சி நடந்தது, நான் தான் கஷ்டப்பட்டு போராடினேன், என்னால நான் சொந்த காலில் நின்றேன், நான் என்னில இது நடந்திருக்காது, என்னுடைய விடாமுயற்சி, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பக்தர் என்ன நினைக்கிறாரு? எல்லாமே பகவானுடைய கருணையில தான் நடந்தது. ஏன்னா பாண்டவருக்கு படைபலம் கொஞ்சம் தான் இருந்தது. இதை துரியோதனன் கணக்கு போட்டார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல துரியோதனன் என்ன கணக்கு போட்டாருன்னா, பீமனுடைய படை பாருங்க, பீமன் தான் அந்த படைக்கு தளபதியா இருக்காரு, அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பீஷ்மருடைய படை பாருங்க, எவ்வளவு பெரிய படையா இருக்கு இல்லையா? பீமனால் அனுபவிக்கப்பட்ட படை சிறு படைதான், கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா பிதாமகர் பீஷ்மரோ பெரும் படையை திரட்டி இருக்காரு. அதனால என்ன நினைக்கிறாரு துரியோதனன்? நாம தான் ஜெயிக்க போறோம், ஏன்னா நம்ம பக்கம் பெரும் படைகள் இருக்கு, பிதாமகர் பீஷ்மர் இருக்காரு, நாம தான் ஜெயிக்க போறோம், அவ தோத்து போயிடுவாங்க. இதுதான் பௌதிக கணக்கு. பௌதிக கணக்கு எனக்கு ஏமாற்றம் தான். ஆனா அர்ஜுனன் போட்டது ஆன்மீக கணக்கு. அர்ஜுனன் என்ன ஆன்மீக கணக்கு போட்டாரு? எனக்கு எந்த படையும் வேண்டாம், எது சைன்யமே வேண்டாம், கிருஷ்ணர் என் கூட இருந்தா போதும் இல்லையா? யாரு பக்கம் பகவான் உதவி செய்ய போறாரு? குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? பாண்டவர்களுக்கா கௌரவர்களுக்கா? ரெண்டு பேரும் உதவி கேட்டு வந்திருக்காங்க துவாரை. அர்ஜுனன் வந்திருக்காரு, துரியோதனன் வந்திருக்காரு, ரெண்டு பேரும் துவாரைக்கு வந்திருக்காங்க. கிருஷ்ணருடைய தலைமாட்டுல துரியோதன் நிற்கிறார், பாதத்துல அர்ஜுனன் நிற்கிறார். கிருஷ்ணர் கண்ணை திறந்துமே அர்ஜுனனை பார்த்தாரு. அர்ஜுனா, எங்க இவ்வளவு தூரம், என்ன வேணும் உனக்கு? துரியோதனன் சார், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வந்தேன். சரி, நீங்க முதல்ல வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் தான் பார்த்தேன். சரி, ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்துல தான் வந்திருக்கோம். உங்க யது சைன்யம் யாருக்கு? நாராயண சேனை யாருக்கு? அப்போ அர்ஜுனன் தான் நான் முதல்ல பார்த்தேன், அவன் வயசுல உன்னோட சின்னவன், அவனுக்கு முதல்ல வாய்ப்பு. அப்போ துரியோதனன் பயந்துட்டே இருந்தான், எங்க அர்ஜுனன் நாராயண சேனையை கேட்டுருவானோ, யது சைன்யத்தை கேட்டுருவானோ. அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா நீங்க என் கூட இருந்தா போதும். ஏன்னா கிருஷ்ணா சொன்னாரு, ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நான் இருப்பேன், இன்னொரு பக்கம் என்னுடைய சைன்யம் இருக்கும், யது சைன்யம். இந்த யது சைன்யத்தை உலகத்துல ஜெயிச்சவங்களே கிடையாது. உலகத்துல யது சைன்யத்தை வென்றவங்களே கிடையாது. யது சைன்யம் ஒரு பக்கம் இருக்கும், நான் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு கண்டிஷன், நான் போர்க்களத்துல ஆயுதமே எடுக்க மாட்டேன், நான் போர்க்களத்துல ஆயுதம் தூக்க மாட்டேன். அப்ப அர்ஜுனன் சொன்னாரு, ஓகே, வெற்றியோ தோல்வியோ நீங்க என் கூட இருந்தா போதும். நீங்க ஒரு தேர்ல எனக்கு சாரதியா மட்டும் இருந்தா போதும், எனக்கு தேரோட்டியா இருந்தா கூட போதும். துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம், பா இவ்வளவு முட்டாளா இருக்கான், நீ எதுவும் சைன்யத்தையும் பகவான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. சரி, நம்ம லைன் கிளியர் ஆயிடுச்சு. அண்ணன் எப்படா கிளம்புவான், திண்ணை எப்ப காலியாகுன்றது அந்த மாதிரி இவருடைய நிலைமை கிளியர் ஆயிடுச்சு. ஆனா முட்டாள்தனமா துரியோதனன் கணக்கு போட்டாரு. சகுனி சொன்னாரு, கிருஷ்ணரை விட்டுட்டு வந்துட்டே துரியோதனா, போச்சு. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுதரா தத்ர சீர் விதயோ பூதி திருவாணி திருமம. எங்க உன்னதமான வில்லாளி அர்ஜுனன் இருக்காரோ, எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, அங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணர், அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்குன்னு சஞ்சயன் சொல்றேன். அதான் திருதராஷா, நீங்க கனவு காணாதீங்க உங்க பையன் ஜெயிப்பான்னு.
அங்க பாண்டு புத்திரர்களும் பகவான் ஒரு பக்கம் இருக்காரு. ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா. பகவான் ஒரு பக்கம் இருக்காரு. அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, நீ மனக்கோட்டையெல்லாம் கட்டாது. ரைட். அதனால அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சது, பகவான் என் கூட இருந்ததுனாலதான் வெல்ல முடியாத கௌரவ சேனை, பீஷ்மர், பிதாமகர், பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமா, சகுனி, கர்ணா, துச்சாசனா, வெறும் மகாரதர்கள், இவங்க எல்லாம் வெல்ல முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? பகவான் என் கூட இருந்ததுனாலதான். அப்படி அந்த ரதத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறது அவர் தான் காரணம் அப்படின்னு அர்ஜுனன் வந்து அதோடைய வெற்றியினுடைய முக்கியம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒத்துக்கிறார். நாமளா தான் ஒத்துக்கவே மாட்டோம். நான் தான் பண்ணேன், கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னு கேட்போம். யோ பீஷ்மகர்ண குருசல்ய சமுஷ்யத் ராஜன்யவர்ய ரதமண்டல மண்டிதாசு அக்ரே சரோ மம விபோரதயூதபானா ஆயுர்மனாம்சி தத் துஷா சகமோஜ ஆர்ச்சத். அனைவருடைய ஆயுளை பறித்தவரும் பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்யன் போன்ற கௌரவ தலைவர்களால் அனுபவிக்கப்பட்ட பெரும் படைப்பிரிவிலிருந்து மனோவன்மை, வீரியம் ஆகியவற்றை பறித்தவரும் அவர் ஒருவரே ஆவார். அவரது ஏற்பாடு தீமையானதாகவும் தேவைக்கு அதிகமானதாகவும் இருந்த போதிலும் முன் செல்லும் பொழுது இவை அனைத்தும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தார். அந்த பக்கம் இருக்கிறவங்களே ஆயுள் படைபலத்தை குறைச்சிட்டார். இத வந்து ஸ்ரீமத் பாகவதம் இதே முதல் ஸ்கந்தத்துல 10ஆம் அத்தியாயத்துல பீஷ்மர் சொல்றார். பீஷ்மருடைய ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதியில என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்துகிட்டே எதிர்த்தரப்புல இருக்கிற ஆயுளை குறைச்சிட்டா இருக்கிறார். அவர் தன் கடைக்கன் பார்வையை செலுத்தி, பகவான் வந்து தன் பார்வையை செலுத்தியே அர்ஜுனுடைய ரதத்துல உட்காந்துட்டு ஆயுதமே எடுக்காம தன் பார்வையை செலுத்தியே எதிர்த்தரப்புல இருக்கிற ஆயுளை குறைச்சிட்டார். அவனுடைய வீரம், வலிமை எல்லாத்தையும் பகவான் எடுத்துட்டார். அர்ஜுனன் வெறும் கருவி மட்டும்தான். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. அர்ஜுனன் வெறும் கருவி மட்டும்தான். பகவான் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இதை வந்து பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல அர்ஜுனனுக்கு புரியல. நான் தான் சட்டை போடுறேன், நான் தான் சட்டை போடுறேன் நினைச்சிட்டு இருந்தாரு. இல்ல இல்ல அர்ஜுனா, நீ கருவிதான் அப்படின்ட்டு. ரைட். சோ இப்ப அந்த கிருஷ்ணன் என்ன விட்டு பிரிஞ்சுட்டாரு. இந்த பகவானை கூட இருந்ததுனாலதான் இவங்க எல்லாம் வெல்ல முடியாத இந்த கௌரவ சேனைய, மகாரதர்களை என்னால வெல்ல முடிஞ்சது. யத்தோ க்ஷமா பிரணிஹிதம் குரு பீஷ்ம கர்ண நத்ருப்ததிர்கர்த சல்ப சைம்ப வாஜ்லிகாத்யை அஸ்திராண்யமோகமதிமானி நிரூபிதானி நோமஸ்பிருகு நிரஹரிதாசமிவாசுராணி. பீஷ்மர், துரோணர், கர்ணன், பூரிஸ்ரவா, சுசர்மா, சல்லியன், ஜெயத்ரதன் மற்றும் பாலிகர் போன்ற சிறந்த தளபதிகள் அனைவரும் தடுக்க முடியாத அவர்களது ஆயுதங்களை என் மீது பிரவைத்தனர். ஆனால் அவரது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கருணையால் என் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அவர்களால் தொட முடியவில்லை. இதை போலவே பகவான் நரசிம்மதேவரின் பரம பக்தரான பிரகலாத மகாராஜன் கூட அவருக்கு எதிராக அசுரர்களால் உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்களால் பாதிக்கப்படவில்லை. பாத்தீங்களா? பகவானுடைய பக்தனுக்கு என்னைக்குமே நஷ்டம் ஏற்படாது, வீண் போக மாட்டாங்க. ஏன்னா யாரோ பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க வெல்ல முடியாத சமுத்திரம் போன்ற இந்த பௌதிக கஷ்டத்தை கடந்தெல்லாம் பாகவதம். அப்போ இந்த பெரும் தலைவர்கள், படத்தலைவர்கள், இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல கௌரவர் பக்கம் இந்த பெரும் படை தலைவர்களை வந்து அர்ஜுனால எப்படி சுலபமா வெல்ல முடிஞ்சது? அந்த ஆயுதங்களை எப்படி ஒரு மேல பிரயோகிக்க முடியாம போச்சு? எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. அந்த ஆயுதங்களுடைய சக்தி எல்லாம் பகவான் கிரகிச்சு வச்சுக்கிட்டாரு. மகாபாரத யுத்தத்துல நடந்த அந்த எதிர்த்தரப்புல எல்லா ஆயுதம், என்னென்ன ஆயுதம் போட்டாங்களோ அது தெய்வீகமான அஸ்திரங்கள். அந்த தெய்வீகமான அஸ்திரத்துடைய சக்தியை பூரா கிருஷ்ணர் கிரகிச்சுக்கிட்டாரு. அதனால அந்த அஸ்திரங்கள் அர்ஜுனன் மேல செயல்படும். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க அர்ஜுனுடைய நிலைமை. பகவான் அந்த ரதத்துல உட்கார்ந்துட்டு அந்த தெய்வீக அஸ்திரனுடைய சக்தியை பூரா அவர் கிரகிச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டார். இப்ப அர்ஜுன் அதை நினைவில் கொள்றார். அவருடைய கருணையில தான் நடந்தது. என் தலைமுடியில இருந்து என்னோட தலையில ஒரு முடி கூட அவங்களால அசைக்க முடியல. அர்ஜுனுடைய தலையிலிருந்து ஒரு முடியை கூட அசைக்க முடியலையா கௌரவர்களால. மாபெரும் மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணா ஒத்தரும் கிட்ட நெருங்க முடியல அர்ஜுனன். பிகாஸ் கிருஷ்ணா ஒரு ரதத்துல உட்கார்ந்துருக்காரு. கிருஷ்ணா அர்ஜுனோட ரதத்துல உட்கார்ந்து இருந்ததுனால இவங்க யாரும் அர்ஜுன் அசைக்க, அர்ஜுனன் அவன் தலைமுடியே அசைக்க முடியல. சோ அதே மாதிரிதான் பிரகலாத மகாராஜா பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா சரணடைஞ்சதுனால என்ன கசிப்பு என்ன முயற்சி பண்ணாலும் அவர் கொள்ள முடியும். அதை இங்க அர்ஜுனன் நினைவுபடுத்துறாரு. எப்படி பகவான் எப்பவும் தன் பக்தர்களுக்கு பாதுகாப்பு.
सौद्ये मृदकुमजिदात्मद ईश्वरो मे यत्पादपद्मभवाय भजन्ति पव्यः मां श्रान्तिभागमरयोरधिनोपविष्टम् न प्राहरण्यतनुभावनिरस्तचित्तः. களைப்படைந்த என் தேர் குதிரைகளுக்கு நீர் கொண்டு வருவதற்காக நான் தேரிலிருந்து கீழே இறங்கிய பொழுது எதிரிகள் அலட்சியமாக இருந்து விட்டதற்கு அவருடைய கருணை மட்டுமே காரணம். முக்தி பெறுவதற்காக அவரை புண்ணிய புருஷர்களும் வழிபட்டு அவருக்கு தொண்டு செய்கின்ற நிலையில் எம்பெருமானிடம் எனக்கு இருந்த மரியாதை குறைவால் அல்லவா அவரை நான் என் தேரோட்டியாக ஈடுபடுத்தும் துணிவு எனக்கு வந்து விட்டது. சரிங்களா? அர்ஜுன் என்ன நினைக்கிறாரு, அந்த கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தம்னால முழுமுதற் கடவுள் பகவான், அவரை போய் நான் தேரோட்ட வச்சிட்டேன்னா நான் எவ்வளவு பெரிய என்ன துணிச்சல் எனக்கு. அவர் யாரு அவர் யாரு அவர் முழுமுதற் கடவுள், அவர் பகவான். அவரை போய் எனக்கு தேரோட்டியா இருக்க வச்சிருந்தேன். அப்படி என்ன தைரியம் எனக்கு வந்தது. தைரியம் எங்க இருந்து எனக்கு வந்தது? யாரு தைரியம் கொடுத்தா? நான் வந்து கிருஷ்ணரை நண்பரா நினைச்சதுனால அவரும் என்கிட்ட நண்பராகவே நடந்துக்கிட்டார். அவருடைய கருணை தான். ஒத்துக்கணுமே இல்லையா? ஒத்துக்கணும்ல. இப்போ வந்து நான் இங்க சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பங்கஜ மாதாஜி என்னை கூப்பிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு டிரைவர் வேலை பார்க்க வாங்க அப்படின்னா நான் ஒத்துக்கணுமே. என்ன வந்து பிரவச்சனம் பண்றதுக்கும் டிரைவர் வேலை வீட்டு வேலை பார்க்க வாங்க கூப்பிடுறீங்க, சண்டைக்கு போயிடுவேன் இல்லையா? நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் ஈகோ இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கு. நான் ஏன் அவர் கீழே வேலை பார்க்கணும், நான் ஏன் அவர் கீழே செயல்படணும்? இந்த பொய் அகங்காரம் தான் நமக்கு ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்காருன்னு பொய் அகங்காரம். எல்லாருக்கும் பொய் அகங்காரம் உண்டு. ஆனா கிருஷ்ணாவுக்கு பொய் அகங்காரமே கிடையாது. கிருஷ்ணாவுக்கு ஏன் பொய் அகங்காரம் கிடையாது? அவர் எப்பவுமே சுத்த சாத்தி தூய சத்துவ குணத்துல இருக்கு. சோ அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நண்பரா இருக்குன்னு ஆசைப்படுறாரு, பகவானுக்கு நண்பனா இருக்குன்னு ஆசை. அப்ப நண்பனுக்கு நண்பன் உதவி செய்யறது வழக்கம். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் நண்பரா நினைச்சிருந்ததுனால அவர்கிட்ட உதவி கேட்டார், எனக்கு தேர் ஓட்டியாரு. இப்போ அர்ஜுன் என்ன ஃபீல் பண்றாரு, அவர் கிருஷ்ணர் தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பகவான் என்ன விட்டு பிரிஞ்சுட்டாரு, அவரை போய் நான் தேர் ஓட்டியா இருக்க கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு யாரு இந்த துணிச்சு எங்க இருந்து துணிவு எனக்கு வந்தது? அப்ப அதுக்கும் பகவானுடைய கருணை தான். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரை நண்பராகவே நினைச்சாரு, கிருஷ்ணரும் நண்பராகவே நடத்திக்கிட்டாரு. நண்பருக்குள்ள ஈகோ கிடையாது. ரெண்டு ரெண்டு நெருக்கமான நண்பர்கள். சாதாரண நண்பருக்குள்ள ஈகோ இருக்கும், ஆனா நெருக்கமான நண்பருக்குள்ள ஈகோ இருக்காது. நெருக்கமான நண்பர் என்ன பண்ணுவாரு, ஒரு நண்பனுக்காக என்ன அவமானத்தை வேணாலும் பொறுத்துக்குவார். என்ன சொன்னாலும் சபையில வச்சு அவமானம் பண்ணாலும் சிரிச்சுட்டு இருப்பாரு. சரி, என் ஃப்ரெண்டு தானே, உயிருக்கு உயிரான தோழன் சொல்லிட்டு போறான். இதுதான் அர்ஜுனன் வந்து பகவத்கீதை 11ஆம் அத்தியாயத்தை சொல்றாரு. ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, ஓ பகவானே. இந்த விஸ்வரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன், ஓ பகவானே, நான் உங்களை போய் நண்பன்னு சொல்லிட்டேன், யாதவன்னு சொல்லிட்டேன், நண்பனேன்னு சொல்லிட்டு தோல் மேல கையை போட்டேன், உன்னா சாப்பிட்டு இருக்கோம், இதெல்லாம் உனக்கு நான் வந்து குற்றம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு பிரார்த்தனை பண்றேன். எப்போ அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை பார்க்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுனனுக்கு அந்த ரூபத்தை மறைச்சுக்கிட்டு திரும்பி அந்த சாமசுந்தர ரூபம் வந்த போதுதான் அர்ஜுனன் சந்தோஷமா. அப்போ அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் பகவான்கிட்ட எந்த மாதிரி பக்தி செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள பகவானும் இருக்கு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இது பகவானுடைய காரணமற்ற கருணை. இந்த கருணையாலதான் எல்லாம் நடந்ததுங்கிறத அர்ஜுனன் புரிஞ்சுட்டாரு. அதனாலதான் இப்ப பகவான் தன்னை விட்டு மறைச்சிட்டாருனதுமே அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. இதுதான் கிருஷ்ண உணர்வு. நாமளும் வந்து நல்ல பக்தி பண்ணி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ரொம்ப சின்சியரா பகவானுடைய நாமத்தை சொன்னா பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா பகவான் என்ன பண்ணுவாரு, நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் காமிப்பார். நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன், அனுகிரகம் பண்றேன், என் கருணை தான் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நாம ஜெபம் பண்ணோம், அர்ஜுனன் எந்த அளவுக்கு பகவான் மேல சரணாகதி பண்ணாரோ அப்ப அர்ஜுனனுக்கு எல்லாம் பகவான் காமிச்சு கொடுத்தாரு. இப்ப அர்ஜுனன் ஒன்னொன்னா நினைச்சு பாக்குறேன். அதே மாதிரி நாம வந்து இப்ப பகவான் நம்ம முன்னாடி இல்ல, ஆனா பகவானை புனித நாம நம்ம கிட்ட இருக்கு. பகவானுடைய விக்கிரக ரூபத்துல பகவான் இருக்காரு. இப்போ பகவானுடைய விக்கிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணி நம்ம நல்லா ஜெபம் பண்ணி நல்லா பக்தி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையை பகவான் நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, நம்ம கூட எப்பவுமே நம்ம பாதுகாக்கிறாரு, நமக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நம்மளால புரிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ண. பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.